சற்றுமுன் வெளியான தகவல், வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் கணக்கில் குறைந்தபட்ச இருப்புத் தொகையை பராமரிக்காத போது வங்கிகள் அதற்கென குறிப்பிட்ட கட்டணத்தையும் அபராதமாக வசூலிக்கின்றனர். சிலருக்கு நிறைய வங்கி கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை மெயின்டெனன்ஸ் செய்வது சவாலாக இருக்கும். பல வங்கிகளில் கணக்கு வைத்திருக்கும் நபர் வருமான வரி தாக்கல் செய்யும் நேரத்தில் பல சிக்கல்களை எதிர்கொள்ளலாம். உங்கள் ஒவ்வொரு வங்கி கணக்குகள் தொடர்பான தகவல்களையும் அதில் கொடுக்க வேண்டும். தற்போதைய காலத்தில் மக்கள் பெரும்பாலும் சூழ்நிலை காரணமாக வேலை செய்யும் நிறுவனங்களை விரிவாக மாற்றுகிறார்கள். அத்தகைய சூழ்நிலையில் ஒவ்வொரு நிறுவனமும் சேலரி அக்கவுண்ட் சம்பள கணக்கை திறக்கிறது. எனவே முந்தைய நிறுவனத்துடனாக கணக்கு கிட்டத்தட்ட செயலற்றதாகிவிடும். எந்த ஒரு சேலரி அக்கவுண்டில் 3 மாதங்களுக்கு சம்பளம் பெறப்படாவிட்டால் அது தானாகவே சேமிப்பு கணக்காக மாற்றப்படும். மோசடி செய்வதற்கான வாய்ப்பும் உண்டு. பல வங்கிகளில் கணக்கு வைத்திருப்பது பாதுகாப்பின் அடிப்படையில் நல்லதல்ல. நிகர வங்கி கணக்கின் நெட் பேங்கிங் அனைத்து கணக்குகளின் கடவுச் சொல்லையும் பாஸ்வேர்டு நினைவில் கொள்வது மிகவும் கடினமாக பணியாகும். நீங்கள் ஒரு செயலற்ற கணக்கை பயன்படுத்தாவிட்டால் அதில் மோசடி ஏற்படுவதாக வாய்ப்புகள் மிக அதிகம். ஏனெனில் நீங்கள் நீண்ட காலமாக அதன் கடவுச் சொல்லை மாற்றாமல் வைத்திருப்பீர்கள். இதை தவிர்க்க கணக்கை மூடி அதன் நிகர வங்கி நெட் பேங்கிங் கணக்கையும் நீக்கவும். வங்கி கணக்கை மூடல். கணக்கை திறந்த 14 நாட்களுக்குள் அதை மூடுவதற்கு வங்கிகள் கட்டணம் வசூலிக்காது. ஒரு வருடம் நிறைவடைவதற்கு முன்பு அல்லது 14 நாட்களுக்கு பிறகு நீங்கள் கணக்கை மூடினால் உங்கள் ஒரு கணக்கு மூடலுக்கான கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்கும். பொதுவாக ஒரு வருடத்திற்கும் மேலாக கணக்கை மூடுவதற்கு மூடல் கணக்குகள் விதிக்கப்படுவதில்லை. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.